கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பணம் சம்பாதிக்க பெண்ணுக்கு ஒரு வயது ஒரு தடையா? எந்த வேலையை பொறுத்து இருக்குது? ஜீனரு ஜீனத்தமன் தெரியுமா? எப்படி, எத்தனை வயசு உங்களுக்கு? தம்மரதம் எத்தனை வயசில் அடிக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணரம். ஸ்ரேயா நடிக்க வருவது என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? நீ நாதஸ்வரம் போல வந்தால் சஹானா சாரல் தூவுதோ. நான் வந்து ஸ்ரேயாவோட ஃபேனுன்னு வச்சுக்கோங்க. ஃபேனாக விசிறியா? என்ன வயசுக்கு வந்தாங்க நடிக்க? சரி, ரஜினிகாந்த் எந்த வயசில் நடிக்க வந்தார்? இப்போ பெண்களுக்கு வயசான தடையா பணம் சம்பாதிக்கிறத? எதை நம்பி வாழ்கிறன்றதை பொறுத்து தான் தடை. ஆண் அல்லது பெண் சம்பாதிக்கலை, வயசா தடை? சம்பாதிக்காததுக்கு எது தடை? ஒருத்தர் பணம் சம்பாதிக்காததுக்கு என்ன தடை? அவர்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கான உத்திகள் இல்லை, கரெக்டாக? அதுக்கான திறமை அவர்கிட்ட இல்லை, அப்படி தானே? திறமையை வளர்த்துனா யார் சம்பாதிக்க முடியாது? யார் வேணால் சம்பாதிக்கலாம். பிரச்சனை எங்கே? திறமை தான். பணம் அதிகமாக தர மாதிரியான திறமையை வளர்த்துக்கணும். ஆம்பளையா பொம்பளையா யாரானாலும். பொம்பளைக்கு வயசு என்னாகுதா என்ன வயசு? நீ போகிற தொழிலை பொறுத்து தான் இருக்குது, அப்படி தானே? அமெரிக்காவில் இப்போ இல்லை, 62க்கு முன்னாடி பெண்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது மாநகராட்சியில். ஆனால் வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. 13 அடுக்கு மாடி மேலே ஏணியில் ஏறி போய் குப்பை எடுத்துன்னு வந்து கீழே வைக்கணும். பெண்கள் வருவாங்க வேலைக்கு? பெண்கள் வேலைக்கு சம உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டான், ஆனால் வேலைக்கு எடுக்கக்கூடாது, என்ன பண்ணுவான்? புரியுதா? அவளால் எது செய்ய முடியாதோ அதை சொல்கிறது. அப்போ என்ன பண்ண மாட்டாங்க? 30 நாள் மேலே ஏற முடியாது, 3 நாள் மேலே ஏறவே முடியாது அவங்களால. 13 அடுக்கு மாடி மேலே என்ன பண்ண முடியாது? 3 நாள் மாதத்தில் போக முடியாது. கம்பல்சரி அவங்களுக்கு என்ன வேணும்? ஓய்வு தேவை. இப்போ அவங்களுடைய பலகீனத்தை புரிஞ்சு என்ன பண்ணிட்டானுங்க? வயசுன்ட்டானுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு இன்றைக்கும் பொம்பளை ஒரு குறிப்பிட்ட வயசில் போகக்கூடாது. 12 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க போகக்கூடாது. இது பெண்ணோட பலகீனத்தை பார்த்து. நான் அந்த கோயில் பற்றி எனக்கு அக்கறை இல்லை, அது அவங்கவுங்க விஷயம். அவங்க என்னவோ செய்கிறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலை. எனக்கு போராட்டமோ போய் எங்களையும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அங்கே போய் பெல்ற மாதிரி ஒருத்தர் உட்காந்து போய் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் பொம்பளையாக இருந்தாலுமே. நீ பொம்பளை இல்லை சார்னு சொல்லாதீங்க. இப்போ கேள்வி பொம்பளையை பற்றி, புரியுதா? அதனால் நானே கூட என்ன வாங்கிடலாம், பொம்பளையாக மாற்றேன். இப்போ நான் ஒரு பொம்பளை சம்பாதிக்குன்னா வயசு வேணும் எனக்கு. நான் ஒரு பெண் சம்பாதிக்கணும், என்ன வயசு வேணாம்? எந்த வயசில் சம்பாதிக்கலாம்? எந்த வயசில் வேணால் சம்பாதிக்கலாம். வயசு ஒரு தடையா? விபச்சாரம் பண்ணோன்னா அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்களே, அந்த வயசு தான் வேணும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த பக்கம் போனாலும் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருப்பேன், இந்த பக்கம் வந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ஒன்றும் எலிஜிபிள் இல்லை, எக்ஸ்பைரி இல்லைன்றது எங்கே தான்? ஏன் அந்த வேலை செய்வேன்? ஏன் அது செய்வேன்? உடம்பு வைக்கிறது ஒரு அசிங்கமான வேலையாக தெரியல உனக்கு? தப்பு, குற்றம். அப்படிலாம் செய்யக்கூடாது. வயசுக்கான வேலையெல்லாம் கிடையாது. பெண் எந்த வயசில் வேலை செய்யலாம்? எந்த வயசுலாம் பார்க்கலாம், வேலை செய்யலாம், அப்படி தானே? எந்த வேலை செய்யறதுக்கு முடியாது ஒரு பொம்பளையால்? எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரிங் அடிக்கிறவங்களாங்கிறாங்க. மேலே ஏறி சீட்லாம் இது பண்ணுவாங்களே சென்ட்ரிங்கு, அந்த வேலை செய்கிறவங்களாங்கிறாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறது அதெல்லாம் வந்துட்டாங்க. நான் ஏன் அது சொல்கிறேன்னா, அது கஷ்டமான வேலை. சீட்டு எடுத்து மேலே ஏறி நின்று மாட்டி அடிக்கிறது சொல்கிறேன். வெயில்ல மேலே ஏறி திறமையும் வர வேணும், பலமும் வர வேணும் சீட்டெலாம் போகிறதுக்கு. அது மாதிரி பெண்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆந்திராவில் வந்து அது மாதிரி ஒரு கூட்டமே வரும். இங்கே ஒரு காவா அமைச்சாங்க. அந்த காவாவில் பெண்களும் ஆண்கள் சமமாக வேலை செய்வாங்க. ஆனால் கூலி பொம்பளைக்கு கம்மியாக தருவானுங்க. அங்கே இதில் சிந்தாலம்பட்டியில் அங்கே எனக்கு வேலை செஞ்சும்போது, அங்கே வீரசிங்கம்பட்டியில் எனக்கு வேலை செய்யும்போது பெண்களுக்கு ஏன்னாக்கா, அவன் என்ன இருந்தாலும் பாவாடை கட்டுறவில்லன்ட்டான். பாவாடை கட்டுறதுக்கும் வேலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதா? இத்தனையும் அந்த பிள்ளைங்க தான் நல்லா வேலை செய்வாங்க. இவன் தான் அடிக்கடி தம் அடிக்க போயிடுவார், சிகரெட் பிடிக்க போயிடுவார், இது உச்சாவோட போயிடுவார், அப்படின்னுவார் இப்படின்னுவார், இல்லை பாக்கு போட்டு தூப்பின்னு வைப்பார். பொம்பளை பிள்ளைங்க நல்லா தான் வேலை செய்வாங்க. என்னவோ அது மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க தான் யார் நிர்ணயிக்கணும்? என் கூட யார் நிர்ணயிக்கணும்? நான் தான் நிர்ணயிக்கணும். நிர்ணயிக்க மாட்டேன்றாங்க. அதனாலாம் தெரியல. நீங்கள் செய்கிற வேலைக்கு கூட யார் நிர்ணயிக்கணும்?
நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு யாரும் முடிவு பண்ணணும்? நீங்கள் தான். இதெல்லாம் ஆம்பளைன்னா வயசு என்ன இருக்குது? புத்தியை கொண்டு பழகிறவங்களுக்கு வயசு என்ன? ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காது. கல் தூக்கணும் போகணுன்னாக்கா ஒரு 60 வயசு 70 வயசில் என்ன பண்ண முடியாது? 20 கல் தூக்க முடியாது. அது ஆம்பளிக்கா பொம்பளிக்கா? 2 பேருக்கும் தானே. சில உடம்பெல்லாம் 60 வயசுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாங்கிறாங்க, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும். பணம் சம்பாதிக்கிறதுன்றது நீங்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வயசு. அப்படி தானே? நீங்கள் பயங்கர பிரில்லியண்ட்டான வேலைங்கள்லாம் எவ்வளோ இருக்குது இல்லை? செய்ய மாட்டேன்றீங்க இல்லை? ரிசப்ஷனிஸ்ட்டாக உட்கார வைக்கிறதுக்கு இளமையானவங்க தான் ஓகணும்னு முடிவு பண்ணிட்டுக்கிறான். தப்பு எங்கே நடந்துக்குதே? அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு 50 வயசு ஆளை ரிசப்ஷனாக உட்கார வைக்கிறது இல்லை. நீங்கள் கம்பெனி சிஇஓவாக இருந்தீங்கன்னா நீங்களே அது மாதிரி ஆளை உட்கார வைக்கலாம் தானே? உட்கார வைக்கலாமா இல்லையா? அப்போ பெண்கள் என்ன பண்ணுறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அவங்களாவே வயசாகிடுச்சுன்ட்டு ஒரு பொம்பளை பொண்டாட்டியாக நினச்சிக்கிறா, பொண்ணாக நினச்சிக்கிறா, அம்மாவும் நினச்சிட்டு போயிடுறா. ஆனால் அந்த ஆள் அப்படியே தாங்கிறான். தப்பு எங்கே நடக்குது இல்லை? ஒரு 80 வயசு தாத்தா ஒரு 25 வயசு பொண்ணாக கூட டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, பாட்டெலாம் பாடுறாரு. அதெல்லாம் பார்த்தா அவங்க எக்ஸ்பீரி ஆகிடுறாங்க. சினிமாவில் அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி தானே? ஆனால் ஜீனத்தம்மானே அப்படி இல்லை. ஸ்ரேயா வரும்போதே 30 வயசுக்கு மேலே தான் வந்தாங்க அவங்க. இப்போ அவங்களாம் நல்லா தானே போயிச்சுக்கிறாங்க. திறமை ஆடுறது அப்படி தானே? டான்ஸு, உடம்பை வளைக்க தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிற மேக்கப்பு, அது ஆசை. மேடை நடிகர்களுக்கு. வாழ்க்கையில் நடிகை தெரிஞ்சவங்களுக்கு சில பேர்லாம் 60 வயசு சிக்குன்னு இருப்பாங்க. பொண்ணு பார்த்தா கேள்வி மாதிரி இருப்பாள். அவங்க பொண்ணு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸு கதை சொல்லாமா தெரியலையே. வேணாம், ஃப்ரான்ஸு கதை போய் படிச்சுங்க நீங்களே என்ன நடந்ததுன்ட்டு. சைட் அடிக்கிறாருன்னு பார்த்தா பொண்ணு இல்லை, அம்மாவை. கல்யாணமும் பண்ணின்னு வாழ்ந்துனுங்கிறாங்க. சாமி போய் பாருங்கள் யாருன்ட்டு. தகவல் தான். யார் இஷ்டா? வயசா மேட்ர? வயசா? நீயாவே வயசாகிடுச்சு நினச்சிட்டு என்ன பண்ண முடியாது? எந்த வேலையும் எந்த வயசுலையும் யார் வேணாலும் செய்யலாம். பணத்தை சம்பாதித்துக்கு வயசு ஒரு தடை இல்லை. இன்னும் சொல்ல போனால் வயசு உங்களுக்கு நல்லது தானே. எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, திறமையாக இருப்பீங்க. அப்படி தானே? தெரியல சாமி, அவர் ஏன் அப்படி கேட்டாங்கன்ட்டு. யார் அவர் கேட்டு? ஒரு புனிதாத்மா யாருங்க? ஓ, வயசெல்லாம் தடை கிடையாது. செல்வி கேள்வி மூத்தி நல்லா தாங்கிறாங்க, இளமையாக தாங்கிறாங்க. எந்த வேலையும் எப்போ வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.